ராதே கிருஷ்ணா. வணக்கம். உங்கள் சிஎம் அவசரம். விதி வலிமையானது அப்படிங்கிறத லக்ஷ்மணன் எப்போ உணர்ந்தார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை சொன்னவர் நம்மளுடைய கிருபானந்த வாரியார். கைகை ராமன் காட்டுக்கு 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கோபம் கைகையவே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் எடுக்கிறாரு. பரதனையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, நீ எதுக்கு அவசரப்படாத, எல்லாமே விதியோட வேலை தான் அப்படின்னு சொன்னதுமே அந்த விதிக்கு இதெல்லாம் மாத்திர சக்தி இல்லையா, அப்படி இருந்தால் அந்த விதி என்னோடய வில்லுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொன்னதுமே உடனே ராமர் லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் ராமர், லக்ஷ்மணன், சீதை 3 பேரும் காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போன வாட்டி பொய்யா வந்த மானை பார்த்துட்டு அது பொன்மான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சீதை என்ன பண்ணுறாங்க, அந்த மான் மேலே ஆசைப்படுறாங்க. ராமனும் என்ன பண்ணுறாரு, அந்த மானை பிடிக்கிறதுக்காக போகிறாரு. அந்த சமயம் பார்த்து ராவணன் சீதையை தூக்கிட்டு போயிடுறான். அப்போ ராமர் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு. அப்போ தான் லக்ஷ்மணன் நினச்சி பார்க்குறாரு, நம்மளுடைய அண்ணன் பரதன் தான் நாட்டை ஆளட்டும்னு சொல்லும் போது சந்தோஷமாக கொடுத்துருப்பாரு. ஆனால் அதுவும் நடக்கலை. சரி, வனவாசம் தான் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனவாசத்துக்கு வந்துட்டாக்கா என்னுடைய அண்ணி பெரிய ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களும் எது மேலேயுமே ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மானை பார்த்து ஆசைப்பட்டுட்டாங்க. எங்கள் அண்ணனும் பொண்டாட்டி பேச்சை கேட்குறவர் இல்லை, ஆனாலும் மனைவி ஆசைப்பட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. எங்கள் அண்ணியும் யாரையும் கடும் சொற்களால் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களும் என்னைய கடும் சொற்களால் பேசி என்னையும் அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த சமயம் பார்த்து ராவணன் சீதாதேவியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் ஒருவேளை இந்த விதியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அப்போ தான் அந்த விதியோட வலிமையை உணர்றாரா. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்கிறாரு. விதி வலிமையானது. அந்த விதியை மதியால் வெல்லணும் அப்படிங்கிறதுக்கு விதியே இருந்தால் தான் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.